டி. ஜோசப் விஜய் பொறுப்பேற்ற பிறகு இந்த பொது வாழ்க்கையில் இருக்கின்ற காரணத்தினால் பல முதலமைச்சரோடு பழகுகிற வாய்ப்பும் அவர்களை தெரிந்து கொள்கிற வாய்ப்பும் இருக்கிற காரணத்தினால் இன்றைக்கு நான் நம்பிக்கையோடு சொல்ல முடியும், ஒரு புதிய யுகம் பிறந்திருக்கிறது. நம்முடைய முதல்வர் டி. ஜோசப் விஜய் பொறுப்பேற்ற பிறகு ஒரு புதிய நம்பிக்கை பிறந்திருப்பதாக நான் கருதுகின்றேன். என்னை பற்றி மிக சிறப்பாக அருமை பெரியவர் அறிமுகப்படுத்தினார். எல்லாம் வல்ல இறைவனுக்கு நான் நன்றி சொல்லுகின்றேன். இந்த பேரவை தலைவராக பொறுப்பிலே நான் அமர வேண்டும் என்று என்னை இதற்காக தயார்படுத்தி அமர வைத்திருக்கிற அனைத்து சட்டமன்ற உறுப்பினர்களுக்கும், அந்த பொறுப்பை எனக்கு அளித்த முதல்வருக்கும் நான் நன்றி கடன்பட்டிருக்கிறேன். ராஜலட்சுமி பொறியியல் கல்லூரிக்கு என்று ஒரு வரலாறு இருக்கிறது. இன்றைக்கு 1968 பேருக்கு கிராஜுவேஷன் பட்டதாரி பட்டங்கள் வழங்க வேண்டும் என்கின்ற அந்த பொறுப்பு உணர்வு அவர்களுக்கு இருக்கிறது. 97 ஆரம்பித்து கடந்த 30 ஆண்டு காலமாக ரொம்ப சிரமப்பட்டு மிகச்சிறந்த ஒரு கல்வியை உங்களுக்கு தர வேண்டும் என்பதற்காக பெரியவர் மேகநாதன் அவர்களும் ஒரு துணைவியாரும் உழைத்த உழைப்பு எனக்கு தெரியும். ஆரம்ப காலகட்டத்தில் எடுத்த உடனே எல்லாம் நடந்துவிடும் என்பதல்ல. ஆனால் இப்போதுதான் இந்த ஆட்சியில் தான் எடுத்த உடனே எல்லாம் நல்லா நடக்கிறது. காரணம் என்ன என்றால், ஒரு டிரான்ஸ்பரண்ட் கவர்மெண்ட். எல்லாம் வெளியரங்கமாக இருக்க வேண்டும், எல்லாம் வெளியரங்கமாக இருக்க வேண்டும், டிரான்ஸ்பரன்சி இருக்க வேண்டும், அக்கௌண்டபிலிட்டி இருக்க வேண்டும் என்று விரும்புகிற ஒரு அரசாங்கம் இன்றைக்கு வந்திருக்கிறது. யார் என்ன செய்கிறார் என்று மக்களுக்கு தெரிய வேண்டும். அதனால தான் லைவ் போட்டோம். டிவி டெலிவிஷனில் எதற்காக சட்டசபையில் போட்டோம் என்றால், உள்ளே யார் என்ன பேசுகின்றார்கள், எப்படி நடந்து கொள்கிறார் என்று மக்களுக்கு தெரிய வேண்டும் என்பதற்காக தான் லைவ் இன்றைக்கு வந்து கொண்டிருக்கிறது. ஆக முதல்வர் அவர்களை பொறுத்த வரைக்கும், படித்துவிட்டு கல்லூரியை விட்டு வெளியே வருகிற அந்த மாணவ மாணவியருக்கு எதிர்காலத்தை பற்றி ஒரு நம்பிக்கை இருக்க வேண்டும் என்று அவர் விரும்புகிறார். படிப்புக்கேற்ற வேலை கிடைக்க வேண்டும் என்று அதற்குரிய திட்டங்களை எப்படி தயார் செய்வதென்று உங்களை பற்றி கவலைப்பட்டுக் கொண்டிருக்கிற ஒரு முதலமைச்சரை நான் சட்டசபையிலே பார்க்கிறேன். அவர் பேசுகிற போதும் சொல்லுகிற போதும் அவர் சிந்தனை ஓட்டம் எப்படி இருக்கிறது என்பதை தேர்தல் அறிக்கை தயார் செய்கிற குழுவிலே நான் இருந்தபோது, அந்த பணியை ஆற்றுகிற போது அவருக்கு இருந்த எண்ணங்களை நான் பார்த்தேன். என்ன செய்ய முடியுமோ அதை எழுதுங்கள். பொய்யான வாக்குறுதிகளை, நிறைவேற்ற முடியாத வாக்குறுதிகளை, உண்மைக்கு புறம்பான வாக்குறுதிகளை சொல்லிவிட்டு வாக்குகளை பெறுவதற்காக அதை செய்கின்றோம் என்ற எண்ணம் வந்துவிடக்கூடாது என்பதில் மிகவும் அக்கறையாக இருக்கக்கூடிய ஒரு மனிதரை அந்த தேர்தல் அறிக்கை குழுவின் மூலமாக நான் பார்த்தேன். அவருக்கு எல்லா விவரமும் தெரியும். அடுக்குமொழியிலே பேசினால்தான் அரசியல்வாதி என்ற காலம் எல்லாம் போய்விட்டது. உங்களுக்கு புரிகிற மொழியிலே பேசுகிற முதலமைச்சரைத்தான் மக்கள் இன்றைக்கு தேர்ந்தெடுத்திருக்கிறார்கள். நீங்கள் விரும்புவதை பேச வேண்டும். நீங்கள் என்ன நினைக்கின்றீர்களோ அந்த எண்ண ஓட்டத்தை ஒரு சாதாரண லாங்குவேஜ், கலோக்கியல் லாங்குவேஜ், சாதாரணமாக பேச வேண்டும். அதைத்தான் மக்கள் விரும்புகின்றார்கள். அதைத்தான் செய்கிற ஒரு முதலமைச்சராக நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் சி. ஜோசப் விஜய் அவர்கள் இன்றைக்கு பணியாற்றி கொண்டிருக்கிறார்கள். என் அன்புக்குரிய ராஜலட்சுமி பொறியியல் கல்லூரியினுடைய மாணவ நண்பர்களுக்கு, இன்று உங்கள் கையில் டிகிரி சர்டிஃபிகேட் இருக்கிறது. ஆனால் அந்த சர்டிஃபிகேட்
ஒரு பேப்பர் மட்டும் கிடையாது. அதற்கு பின்னால் உங்களுடைய பேரண்ட்ஸின் சாக்ரிஃபைஸ், உங்கள் பெற்றோரின் தியாகம் இருப்பதை மறந்து விடாதீர்கள். உங்களுடைய டீச்சர்ஸின் பேஷன்ஸ், உங்களை செதுக்கி ஆளாக்கி அழகு பார்க்க வேண்டும் என்று நினைக்கின்ற ஆசிரியர் பெருமக்களின் பொறுமை இருப்பதை நீங்கள் உணர வேண்டும். உங்களுடைய நண்பர்களின் நினைவுகள், மெமரிஸ் ஆஃப் யுவர் ஃப்ரெண்ட்ஸ், அது அந்த உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற அந்த பட்டமளிப்பு சர்டிஃபிகேட்டில் இருப்பதை நீங்கள் மறந்துவிடக்கூடாது. அப்படி இருக்கிற போது தான் லேட் நைட் அசைன்மெண்ட்ஸ் இருக்குது, இன்டர்னல் மார்க் ஷீட் டென்ஷன் இருக்குது, செமஸ்டர் எக்ஸாம் ஃபியர் இருக்குது, பிளேஸ்மெண்ட்டுக்காக ப்ரிப்பரேஷன் இருக்குது. முக்கியமாக இன்னும் கொஞ்சம் படிக்கணும், நாளைக்கு பார்த்துக்கலாம் என்று சொல்லி அடுத்த நாள் வரை தள்ளி போட்ட நாட்களும் இருக்குது. அதனால் முதல்ல இந்த பியூட்டிஃபுல் டேயில் உங்கள் பேரண்ட்ஸுக்கும் டீச்சர்ஸுக்கும் ஒரு பெரிய அப்ளாஸ் கொடுக்க வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன். இந்த டிகிரி உங்களுடையது மட்டுமல்ல, அவர்களுக்கும் அதில் சொந்தம் இருக்கிறது. ஃப்ரெண்ட்ஸ், இன்று உங்கள் வாழ்க்கையில் ஒரு சாப்டர் முடிகிறது. ஆனால் அதை விட முக்கியமான ஒரு சாப்டர் இன்றுதான் ஆரம்பமாகிறது. கல்லூரியில் இருக்கிற போது உங்களை பல்வேறு நிலைகளிலே டைம் டேபிள் உங்களை கைட் பண்ணும், எக்ஸாம் டேட் உங்களை கைட் பண்ணும், ப்ரொஃபஸர் அசைன்மெண்ட் கொடுப்பார், பேரண்ட்ஸ் எத்தனை மார்க் என்று வீட்டுக்கு போனால் கேட்பார்கள். ஆனால் இனிமேல் உங்கள் வாழ்க்கைக்கு டைம் டேபிள் கொடுக்க போவது நீங்கள் மட்டும்தான். உங்களுக்கு என்ன ஆக வேண்டும், எங்கே போக வேண்டும், அது எவ்வளவு உயரத்துக்கு போக வேண்டும், எந்த மாதிரியான மனிதராக இருக்க வேண்டும், இந்த டெசிஷன் எல்லாம், இந்த முடிவெல்லாம் இனிமேல் உங்கள் கையில் தான் இருக்கிறது. அதுதான் ஃப்ரீடம், அந்த விடுதலை தான் உங்களுக்கு கிடைத்திருக்கிறது. அதே நேரத்தில் அதுதான் ரெஸ்பான்சிபிலிட்டி, அதுதான் பொறுப்பு என்று நான் கருதுகிறேன். இன்றைய உலகம் நம்ம காலத்து உலகம் கிடையாது. நாங்கள் எல்லாம் காலேஜில் படித்த காலத்தில் ஒரு டவுட் வந்தால் லைப்ரரிக்கு தான் போவோம், புக்ஸை தேடுவோம், அல்லது சீனியர்ஸை பார்த்து கேட்போம், ப்ரொஃபஸர்களை கேட்போம். இப்போ ஒரு டவுட் வந்தால் ஹே கூகுள், அதுக்கப்புறம் சாட் ஜிபிஐ என்று இன்னும் கொஞ்சம் நாளில் சாட் ஜிபிடிஐ என் லைஃப்பையும் நீயே டிசைட் பண்ணிடு என்று கேட்கும் நிலை வந்தால் ஆச்சரியப்படுவதற்கில்லை. ஆனால் டெக்னாலஜி எவ்வளவு வளர்ந்தாலும் நாலேஜ் டெக்னாலஜி கொடுக்கலாம், விஸ்டமை கூட டெக்னாலஜி கொடுக்க முடியாது. டிகிரியை காலேஜ் கொடுக்கலாம், ஆனால் கேரக்டரை நீங்கள் தான் உருவாக்க வேண்டும். இதுதான் நான் உங்களிடம் சொல்ல விரும்புகிற மிக முக்கியமான விஷயம். ஏஐ வந்துவிட்டது, ஜாப்ஸ் போய்விடுமா? பல ஸ்டூடெண்ட்ஸுக்கு இந்த ஃபியர் இருக்கும். சார், ஏஐ வந்துடுச்சு, நம்ம ஃப்யூச்சர் என்ன? நான் உங்களுடைய துணைத் தலைவரும் அதுதான் கேட்டேன். நிறைய மாணவர்கள் இந்த ஆண்டு என்னிடம் வருகிற போது ஏஐ வாங்கி கொடுங்கள், ஏஐ வாங்கி கொண்டு வந்தார்கள். இவர்களெல்லாம் எதிர்காலத்தில் என்ன வாய்ப்பு இருக்கிறது என்று நான் அவரிடம் பேசிக் கொண்டிருந்தேன். ஏஐ பார்த்து பயப்படாதீங்க, ஏஐ யூஸ் பண்ண தெரியாததுக்கு தான் பயப்படணும். இன்று நீங்கள் இன்ஜினியரிங் கிராஜுவேட், நாளை உங்கள் ஃபீல்டு எதுவாக இருந்தாலும் ஏஐ கண்டிப்பாக அடிப்படையாக தெரிந்திருக்க வேண்டும், கம்யூனிகேஷன் தெரிந்திருக்க வேண்டும், டீம் ஒர்க் தெரிந்திருக்க வேண்டும், ப்ராப்ளம் சால்விங் தெரிந்திருக்க வேண்டும். முக்கியமாக லேர்ன், அன்லேர்ன் அண்ட் ரீலேர்ன். காலேஜ் முடிந்து விட்டது என்று லேர்னிங் முடிந்து விடக்கூடாது. உண்மையில் காலேஜ் முடிந்த பிறகுதான் ரியல் லேர்னிங்கே ஆரம்பிக்கிறது. ஒரு விஷயம் மட்டும் நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள், உங்கள் ஃபர்ஸ்ட் ஜாப் அதுதான் உங்கள் ஃபைனல் டெஸ்டினேஷன் என்று நினைத்து விடாதீர்கள். உங்கள் ஃபர்ஸ்ட் சேலரி தான் உங்கள் சக்சஸ் என்றும் நினைத்து விடாதீர்கள். அதுதான் முடிவு என்றும் கருதி விடாதீர்கள். உங்கள் உங்களுடைய டெசிக்னேஷன் தான் உங்கள் ஐடென்டிட்டி கிடையாது. நீங்கள் எத்தனை பேருக்கு வேல்யூ கிரியேட் பண்ணுகிறீர்கள், எத்தனை பேருடைய வாழ்க்கையை இம்ப்ரூவ் பண்ண போகிறீர்கள், எத்தனை பிரச்சனைகளுக்காக சொல்யூஷன் கண்டுபிடிக்க போகிறீர்கள், அதுதான் உங்கள் ரியல் சக்சஸாக இருக்கும். ஒரு நல்ல என்ஜினியர் ஆகலாம், ஒரு நல்ல ஆண்டர்பிரனர் ஆகலாம், ஒரு நல்ல சிஇஓ ஆகலாம், ஒரு நல்ல சயின்டிஸ்ட் ஆகலாம், கவர்மெண்ட் சர்வீஸுக்கு கூட போகலாம், ஒருவேளை எங்களை போல பொது வாழ்க்கைக்கு வரலாம், டீச்சிங் லைனுக்கு வரலாம். எந்த ஃபீல்டுக்கு போனாலும் முதல்ல நீங்கள் நல்ல மனிதராக இருங்கள். இன்னொரு முக்கியமான விஷயம்,
ஃபெயில்யூர். மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், ஃபெயில்யூரை பார்த்து பயப்படாதீங்க. காலேஜில் ஒரு சப்ஜெக்ட் ஃபெயில் ஆனால் வாழ்க்கை ஃபெயில் ஆகாது. இன்டர்வியூவில் ரிஜெக்ட் ஆனால் கேரியர் முடிஞ்சு விடாது. ஒரு பிஸ்னஸ் ஃபெயில் ஆனால் ஆண்டர்பிரனர் ஆக முடியாதுன்னு அர்த்தம் கிடையாது. ஒரு ட்ரீம் தாமதமானால் அந்த ட்ரீம் முடிந்து விட்டது என்ற அர்த்தம் கிடையாது. சில நேரங்களில் வாழ்க்கை நம்மை வேறு பாதையில் அழைத்து செல்லும். அந்த நேரத்தில் ஒய் மீ என்று கேட்காதீங்க, வாட் நெக்ஸ்ட் என்று கேளுங்கள். அந்த ஒரு கொஸ்டின் உங்கள் வாழ்க்கையை மாற்றிவிடும். இப்போது கொஞ்சம் சீரியஸாக பேசுனது போதும் என்று கருதுகிறேன். உங்கள் ஜென்ரேஷனை பற்றி பேசலாம். நீங்கள் எல்லாம் என்ன ஜென்ரேஷன் தெரியுமா? ரீல்ஸ் ஜென்ரேஷன். ஒரு காலத்தில் நாங்கள் ஃபோட்டோ எடுக்க கேமராவை தேடுவோம். நீங்கள் கேமராவை எப்போதும் பாக்கெட்லேயே வச்சுருக்கீங்க. நாங்கள் ஒரு ஃபோட்டோ எடுத்தால் அது ஆல்பத்தில் தான் வைப்போம். நீங்கள் ஒரு ஃபோட்டோ எடுத்தவுடன் போஸ்ட் பண்ணலாமா, ஸ்டோரி போடலாமா, ரீல் ஆக்கலாமா, அதுக்குள்ளே 25 பேர் லைக் பண்ணணுமே. ஒரு நாள் 100 லைக்ஸ் வந்தால் ஹாப்பி, அடுத்த நாள் 500 லைக்ஸ் வரலன்னா என்ன லைஃப் இது என்ற டிப்ரெஷன். அதனால் ஒரு விஷயம், சோஷியல் மீடியாவை யூஸ் பண்ணுங்க. சோஷியல் மீடியா உங்களை யூஸ் பண்ண விட்டு விடாதீர்கள். ஃபோன் உங்கள் கையில் இருக்க வேண்டும். ஃபோன் உங்களை கண்ட்ரோல் பண்ணக்கூடாது. அதுவும் இந்த ஜென்ரேஷனில் இன்னொரு ஸ்பெஷல் டேலண்ட் மீம்ஸ். நான் இப்போது ஒரு பப்ளிக் பொசிஷனில் இருக்கிறேன், பொது வாழ்க்கையில் இருக்கிறேன், நம்முடைய சட்டசபையில் பேசுகிறேன், பொது நிகழ்ச்சிகளுக்கு போகிறேன். எங்காவது ஒரு ஃபோட்டோ வந்தால் அடுத்த சில மணி நேரத்தில் மீம் தயாராகி விடுகிறது. சில நேரங்களில் நான் என்னையே பார்த்து சிரிப்பேன், இது என்னடா நான் இப்படியா இருந்தேன் என்று. என்னை பற்றி மீம் போடுகிற யங்ஸ்டர்ஸ் கிட்ட நான் கோபப்பட்டதே கிடையாது. ஏனென்றால் மீம் உருவாக்க கிரியேட்டிவிட்டி வேண்டும், ஒரு சிச்சுவேஷனை கவனிக்க வேண்டும், ஒரு டைமிங் வேண்டும், சென்ஸ் ஆஃப் ஹியூமர் வேண்டும். ஒரு ஃபோட்டோவை வைத்து அதற்கு வேறு மீனிங் கொடுக்க வேண்டும். அதனால் உங்கள் கிரியேட்டிவிட்டியை நான் அப்ரிஷியேட் பண்ணுகிறேன், பாராட்டுகிறேன். ஆனால் மீம் போடுங்க, நல்லா போடுங்க, ஆனால் மனிதர்களை காயப்படுத்தும்படி மட்டும் போட்டு விடாதீர்கள். ஃப்ரீடம் ஆஃப் எக்ஸ்பிரஷன் இருக்க வேண்டும், அதே நேரத்தில் அது ரெஸ்பான்சிபிலிட்டியாக இருக்க வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் ஜென்ரேஷனை நான் மிகவும் நேசிக்கிறேன், உங்களை மிகவும் நம்புகிறேன். ஏனென்றால் நீங்கள் கேள்வி கேட்கின்றீர்கள், நீங்கள் புதிய விஷயங்களையும் முயற்சி பண்ணி பார்க்கின்றீர்கள், நீங்கள் பழைய யோசனைகளை எல்லாம் சவாலாக கேட்கின்றீர்கள். அதுதான் வளர்ச்சி, இதுதான் தேவை. ஆனால் ஒரு ரிக்வெஸ்ட், எல்லாவற்றையும் ஆன்லைனில் போய் தேடாதீர்கள். சில ஆன்சர்ஸ் உங்கள் பேரண்ட்ஸ் கிட்டே இருக்கு, சில ஆன்சர்ஸ் உங்கள் டீச்சர்ஸ் கிட்டே இருக்கு, சில ஆன்சர்ஸ் உங்கள் வாழ்க்கை அனுபவத்திலேயே உங்களோடு இருக்கிறது என்பதை மறந்து விடாதீர்கள். அதனால் கொஞ்சம் ரியல் வேர்ல்டு எப்படி இருக்கிறது, உண்மை உலகம் எப்படி இருக்கிறது என்பதையும் கொஞ்சம் நீங்கள் ஆராய்ந்து பார்க்க வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன். எனக்கு புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் ரொம்ப பிடிக்கும், அவருடைய பாடல்லாம் ரொம்ப பிடிக்கும். ஏனென்றால் அந்த காலத்தில் நாங்களெல்லாம் அர்த்தமுள்ள அந்த பாடல்களெல்லாம் பாட்டு பார்த்து கேட்டு வளர்ந்தவர்கள். ஒரு படத்தில் பாடுவார், நான் ஆணையிட்டால் அது நடந்து விட்டால் இங்கே ஏழைகள் வேதனைப்பட மாட்டார் என்று. இன்று நாம் அதை ஒரு ரெஸ்பான்சிபிள் மெசேஜாக பார்க்கலாம். நாம் எந்த பொசிஷனுக்கு சென்றாலும் நம்மால் முடிந்த அளவுக்கு மற்றவர்களுக்கு உதவ வேண்டும் என்ற எண்ணத்தை நீங்கள் வளர்த்து கொள்ள வேண்டும். இன்று நீங்கள் ஒரு பட்டதாரி, நாளைக்கு உங்கள் பேரண்ட்ஸுக்கு நீங்கள் ஒரு பொறியாளர், அதற்கு பிறகு உங்கள் தொழிற்சாலைக்கு நீங்கள் ஒரு தொழிலாளி, எம்ப்ளாயி. ஒரு நாள் நீங்கள் மேனேஜர் ஆகலாம், அதற்கு பிறகு லீடர் ஆகலாம். ஆனால் எல்லா நிலைகளிலும் ஒரு மனிதராக உங்களுடைய வேல்யூ குறையக்கூடாது. பொருள் சம்பாதியுங்கள், பணம் சம்பாதியுங்கள், நல்ல வாழ்க்கை வாழுங்கள், பெரிய கார் வாங்குங்கள், அழகான வீடு வாங்குங்கள், உலகத்தை சுற்றி பாருங்கள். ஆனால் உங்களால் ஒரு குடும்பம் முன்னேற வேண்டும் என்று முன்னேற்றிய குடும்பத்தை நீங்கள் மறவாதிருக்க வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன். இறுதியாக இந்த 25வது பட்டமளிப்பு விழாவிலே பட்டம் பெறுகிற ஒவ்வொரு மாணவருக்கும் என் மனமார்ந்த வாழ்த்துக்கள்.
நீங்கள் உருவாக்க போகும் வாழ்க்கையில் அதுதான் உங்கள் பெஸ்ட் போட்டோகிராஃப். ஒரு நாள் இந்த கல்லூரியை நீங்கள் திரும்பி பார்க்க வேண்டும். ஒரு நாள் இந்த கல்லூரிக்கு நீங்கள் திரும்ப வர வேண்டும். அப்போது இருக்கும் அந்த மாணவர்கள் உங்களை பார்த்து, இவர் நம்ம கல்லூரியிலே படித்தவர், இப்போ இந்த அளவுக்கு இவர் உயர்ந்து வந்திருக்கிறார் என்று சொல்ல வேண்டிய நிலைமைக்கு நீங்கள் எல்லாம் ஆளாக வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். அதுதான் உங்கள் ரியல் கிராஜுவேஷன். படித்தீர்கள், பட்டம் வென்றீர்கள், பட்டம் பெற்றீர்கள். ஆனால் முதல் தர குடிமக்களாக உங்களை ஆக்கிக் கொள்வதற்கு இந்த சமூகத்திற்கு நீங்கள் என்ன செய்ய போகிறீர்கள் என்பதை உங்கள் மனதில் வைத்துக் கொள்ள வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன். அதுதான் உங்கள் ரியல் சக்சஸ், அதுதான் உங்கள் ரியல் கிராஜுவேஷன். நண்பர்களே, ட்ரீம் பிக், ஒர்க் ஹார்ட், ஸ்டே ஹம்பிள், கீப் லேர்னிங் அண்ட் நெவர் ஃபர்கெட் யுவர் ரூட்ஸ். உங்கள் பெற்றோர்களை மறக்காதீர்கள், உங்கள் ஆசிரியர் பெருமக்களை மறக்காதீர்கள். குறிப்பாக உடனிருந்து உங்களோடு ஆனந்தத்தை துக்கத்தை பகிர்ந்து கொண்ட உங்கள் நண்பர்களை நீங்கள் மறக்காதீர்கள். இந்த ராஜலட்சுமி பொறியியல் கல்லூரி உங்களுக்கு கொடுத்த அந்த நினைவுகளை மறக்காதீர்கள். இந்த கல்லூரி பாடுபட்டு சிரமப்பட்டு பல்வேறு பொருளாதார நெருக்கடிகளை எல்லாம் தாங்கி உங்களை எல்லாம் வளர்த்து ஆளாக்கி உருவாக்கி அழகு பார்க்க வேண்டும் என்று நம்முடைய மேகநாதன் தம்பதியர் அந்த கனவை நனவாக்கப் போகின்ற அந்த வாய்ப்பை இறைவன் உங்களுக்கு கொடுத்திருக்கிறார். வாழ்க்கை முழுவதும் அதை காப்பாற்றுங்கள். உங்கள் கனவுகள் அனைத்தும் வெற்றி பெறட்டும். உங்கள் பெற்றோர்கள் பெருமைப்படட்டும். உங்கள் ஆசிரியர் பெருமக்கள் உங்களை பார்த்து சந்தோஷப்படட்டும். நீங்கள் இந்த நாட்டுக்கும் சமூகத்துக்கும் பெருமை சேர்க்கும் வகையில் உங்கள் வாழ்வு பாதை அமைய வேண்டும் என்று நான் உங்களை மனதார வாழ்த்துகிறேன். Once again, my heartiest congratulations to all the graduates of Rajalakshmi Engineering College. All the very best for your future. Go out, dream big, create something and make us proud. வாழ்க உங்கள் கனவுகள், வளர்க உங்கள் வெற்றிகள் என்று நம்முடைய பட்டம் பெற வருகின்ற மாணவ செல்வங்களை நான் நெஞ்சார வாழ்த்தி உங்களுக்கு நல்வாழ்வு அமைய வேண்டும், பிரகாசமான எதிர்காலம் இருக்க வேண்டும் என்று எல்லாம் அந்த இறைவனை வேண்டி வாழ்த்தி விடைபெற்றுக் கொள்கின்றேன். நன்றி, வணக்கம்.